ஹாய் ட்ரேடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு கார்த்திக் ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல் டைமில் ஒரு ஃபியூச்சரும் ஒரு ஆப்ஷனும் வாங்கியிருந்து அதே ப்ரைஸ் ஒரு 1 வீக் கழித்து மேலே வந்தது அப்படின்னா, எதர் ப்ராஃபிட்டில் அதாவது ஃபியூச்சரில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்குதா, ஆப்ஷனில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, க்ரூட் ஆயில் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, இந்த க்ரூட் ஆயிலில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் பை பண்ண ப்ரைஸை இங்கே போட்டுட்டேன். அட் த டே ஆஃப் 27th நான் வாங்கியிருக்கேன். ஓகே, டைம்லைன் நீங்கள் ஏதோ ஒரு டைமில் வாங்கினதா வச்சுங்க, சரியா? ஏதோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு மிட் டைமில் நான் வாங்கிட்டேன், சரிங்களா? இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஒரு வாட்டியும் மார்க்கெட் லோ ஆகுது இல்லையா, பர் டே லோ போகும்போது எனக்கு என்ன லாஸ் வருது டே லோவோட அப்படின்றதையும் இங்கே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு மார்க்கெட் முடிஞ்சிடும் இல்லையா, அதாவது நான் கேரி ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன், காசு கட்டியிருக்கேன், அதனால் கேரி ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எனக்கு என்ன லாஸ் ஆகுது பர் டே அப்படின்றதையும் நான் இங்கே கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்ரிடே யூ கேன் சி. நான் மூணுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும். ஒரு நாளும் எனக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எனக்கு என்ன லாஸ் நடக்குது, நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் வாங்கின ப்ரைஸுக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கும் எனக்கு என்ன லாஸ் நடக்குது அக்கௌண்ட்டில். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாளும் நான் வாங்கின ப்ரைஸுக்கும் மார்க்கெட் டேயில் போகும்போது எனக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் லாஸ் வருது. யூ கேன் சி, கம்பேர் வித் யுவர் செல்ஃப். அந்த டேட்லேயே நான் செக் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை வச்சே நீங்கள் ஒரு ஐடியா கிடச்சிக்கலாம். எனக்கு என்ன ஃபியூச்சரில் லாஸ் வந்திருக்குன்னு. நான் சொன்னது 27ஆம் நான் வாங்கின ப்ரைஸை தெளிவாக போட்டிருக்கேன், 6415, சரிங்களா? இதை நான் ஒரு சார்ட்லேயும் காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இன்றைக்கி தான் ஹை வந்திருக்கு. ஓகே, நான் வாங்கின ப்ரைஸ்க்கு அப்புறம் நான் இந்த ரேஞ்சில் வாங்கிட்டேன். ஓகே, இந்த இடத்துல வாங்கியிருக்கேன். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் மேலே போவோம் நான் நினச்சேன். பட் என்னோடய எக்ஸ்ட்ரீம் லோ இது வரைக்கும் வந்திருக்கு. 6247 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் மார்க்கெட் லோவை. இது வரைக்கும் வராத மார்க்கெட், பை த வே, இன்றைக்கி தான் அந்த ப்ரைஸ் வந்திருக்கு. 6450 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகுது. யூ see that? ஓகே, இது இன்னும் மேலே போகுமா கீழே போகுமான்றது செகண்டரி. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ரியல் டைமில் பண்ணியிருந்தால் நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், லாபமாக நஷ்டமான்றதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இது ஃபியூச்சர். இப்போ நான் காமிச்சது ஃபியூச்சர். ஓகே, இன்றைக்கி நான் வாங்கின விலையை விட அதிகமாக ட்ரேட் ஆகுது. 6415ன்றனால. பட் இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ இருக்குது, 6450 ரூபாவில் போயிட்டுருக்கு. நோட் பண்ணிங்களா இன்றைக்கி என்ன ப்ரைஸ் போகுதுன்னு? இங்கே பாருங்கள், 6450 ரூபாய் மேலே ட்ரேட் ஆகுது. அதனால் நான் வாங்கின விலையை விட அதிகமாக இருக்குது. ஐ கேன் செல் நவ். இதை நான் வேறு இதில் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷனில் பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ட்ரேடர்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கினது இது ஒரு கால் ஆப்ஷன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சின்னு போட்டிருக்கு, தெரியுதுங்களா? ரைட், நான் வாங்கின ஸ்ட்ரைக் 6400. ஓகே, இது ரெண்டும் கிளியரா? இப்போ அடுத்தது என்னென்னா, இது என்றைக்கு வாங்கினேன்றத மேட்ரு. 27ஆம் வாங்கியிருக்கேன். ஓகே, இதே சேம் ஒரு ஃபியூச்சரில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். பட் ஆப்ஷன்லேயும் வாங்கினதை ஒரு அசம்ஷன் பண்ணியிருந்தோம்னு வச்சிங்களேன். இந்த ப்ரைஸ் மேக்ஸிமம் நீங்கள் என்ன ஆகி போயிருக்கோம்னா 237. நம்ம லெட்ஸே மேக் இட் ஒரு 220 வாங்கினதாக வச்சுப்போம். ஒரு 200 அபோவ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா எவ்ரிடே நமக்கு என்ன நடந்திருக்கும், அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாங்கின ப்ரைஸுக்கும் அட் த டே லோ போகும்போது நமக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா? எவ்ரிடே சரி, லாஸ் வருது. ஓகே, இப்போ நம்ம வாங்கின ப்ரைஸ் வச்சுப்போம். ஓகே, கம்பேர் வித் த மார்க்கெட் க்ளோஸ். ஓகே, எதுனா ஒரு நாளாவது மார்க்கெட் ஹை போயிருக்கா பாருங்கள், நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு மேலே போயிருக்கா பாருங்கள். அதனால் நமக்கு டே க்ளோஸ் நடக்கும்போது எவ்வளோ லாஸ் வருது? இது எல்லாமே ஒரே லாட்டு தான். ஒரு லாட்டுன்றது 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதாவது எப்படின்னா, இப்போது 200 இன்ட்டு 100னா 20000 இதோட மார்ஜின். ஓகேவா? இதோட மார்ஜின் 20000. நான் சொல்கிறது இந்த ஆப்ஷனு. பட் வேறஸ் நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபியூச்சரோட மார்ஜின் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.25 வரைக்கும் வரும். 2லேருந்து 2.25 லட்ச ரூபா வரும் ஒரே லாட்டு. சேம், இட்ஸ் அதில் வெயிட்டேஜ் வரைக்கும் சேம் தான். இதில் ரெண்டுத்தில் என்னென்னா, உங்களுக்கு இதில் ப்ரீமியம் கொடுக்குறீங்க, இதில் பார்ஷியல் பேமெண்ட் மார்ஜின் கட்டுறீங்க. இதுக்கு மார்ஜின் சொல்லுவாங்க. ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணால் யூ கால்டு மார்ஜின். ஓகேங்களா? ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இட்ஸ் கால்டு மார்ஜின். ஓகேங்களா? இதில் இப்படி இருக்கும். வேறஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு யூ கால்டு ஆஸ் அ ப்ரீமியம். அதுக்கு பேர் ப்ரீமியம் சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீங்கள் சிஇஆ பிஆர்னு பண்ணிங்க.
லைக் என்ன ஸ்ட்ரைக்கு பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் எப்படி காசு எவ்வளோ கேபிட்டல்ன்றது என்னன்னா, நீங்கள் வாங்க போகிறது லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் ப்ரைஸ்னு வச்சிங்களேன். நீங்கள் வாங்க போகிறது ஒரு அசம்ஷன் வச்சுங்க. க்ளோஸ் இன்ட்டு லாட் சைஸ் அல்ல இன்ட்டு குவான்டிட்டி 3 மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஆல்ரெடி ஆப்ஷனில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்கலாம், அதை பார்த்துருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து 25,000 மார்ஜின் எனக்கு வேணும். ஒரு 20 to 25,000 இதுக்கு மார்ஜின் வேணும். இதுக்கு ஆப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு லாட்டு. வேறு நான் ஃபியூச்சர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு லாட்டுக்கு எவ்வளோ மார்ஜின் வேணும்? 2லேருந்து 2.25 லட்ச ரூபா மார்ஜின் வேணும். அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சா? பட் இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, யார் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கா அப்படின்றதான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ நமக்கு வந்து ஓகே, இது வரைக்கும் எனக்கு புரியுது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபியூச்சர் லெட்ஜ் வச்சுருக்கேன், ஆப்ஷன் லெட்ஜ் வச்சுருக்கான்றதையும் உங்களுக்கு ரியல் டைமில் காட்டுறேன். ஓகேங்களா? ட்ரேடர்ஸ் பாருங்கள், க்ரூட் ஆயில் பொசிஷன் இருக்குது ஸ்டில். நான் கட் பண்ணல, நான் சொன்ன மாதிரி. ஸோ இது க்ளோஸ் டு க்ளோஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணி உங்களுக்கு லைக் எப்படி சொல்லுது, சாட்டர்டே மார்க்கெட் க்ளோஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா அந்த க்ளோஸ் வேல்யூக்கு இப்போ கரண்ட் வேல்யூயும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ லைவ் ப்ராஃபிட்னு காட்டுது. ஓகேங்களா? ரைட், இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 6,447.49 இந்த ப்ரைஸ் வந்து ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ வேறு நமக்கு வந்து இன்னும் ஏறுச்சுன்னா மார்க்கெட்டில் இன்னும் ப்ராஃபிட் நிறைய வரும். இப்போ ஆப்ஷன் பாருங்கள் 189 தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நான் வந்து 200 ருபீஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஸ்டில் நம்ம வந்து 200க்கு மேலே வாங்கியிருந்தால் இன்னும் ப்ராஃபிட்டே வந்திருக்க மாட்டோம். ஸோ மார்க்கெட் எவ்வளோ வரணும்னா இன்னும் நமக்கு வந்து ஹேஸ் டு கோ மூவ் ஆன் ஹை, இன்னும் ஒரு 100 பாயிண்ட் இல்லை 50 பாயிண்ட் ஏறினா தான் நம்ம காஸ்ட்டுக்கு மேலே வந்து விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கணும், நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணுறது பெஸ்ட்டாக, ஆப்ஷனில் பண்ணுறது பெஸ்ட்டானு. ஓகே, இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரேடர். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு டேக்அவே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டேக்அவே அப்படின்றது வந்து என்னென்னா, சரி நான் இதனால் நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னா, லைக் நான் ஃபியூச்சரில் பண்ணுறது ஆப்ஷனில் பண்ணுறது பெஸ்ட்டான்ற ஒரு கம்பேரிசன் சார்ட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம்னா, கேபிட்டல் ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் லோ, பட் வேறு ஃபியூச்சரில் எடுத்திங்கன்னா கேபிட்டல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் சொன்னாலே இது 20,000 25,000 மார்ஜின் தான் அதில் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கேபிட்டல் இதில் ஆப்ஷன்ஸில். வேறு ஃபியூச்சரில் வந்து எனக்கு 2.25 வரைக்கும் எனக்கு ஒரு லாட்டுக்கு மார்ஜின் தேவைப்படுது ட்ரேட் பண்ணி. ரெண்டுமே ஒரு லாட்டு தான் பிளான் பண்ணிங்க. அதே மாதிரி ரிஸ்க்குன்றது வந்து இதில் ரொம்ப லோ. ஸோ மேக்ஸிமம் ரிஸ்க்கே வந்து அந்த 20,000 தான். பட் இதில் அப்படி இல்லை, மார்க்கெட் இறங்க ஃபண்டு கட்டுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம ஹோல்டு பண்ணுறோன்னு அர்த்தம். ஏன்னா மார்க்கெட்டில் அது வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டல. அதுக்கடுத்து ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னென்னா ஆப்ஷனில் அன்லிமிட்டெட் அப்படின்வாங்க, ஹை தான் ரிட்டர்னு. வேறு அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபியூச்சர்ஸ்லேயும் ரிட்டர்ன் வந்து ஹை தான். சரிங்களா? ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆப்ஷனில் வந்து ப்ரீமியம் டிகேன்னுன்றது வந்து நிறையவே நடக்குது வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்ட்ராடேயில் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே ஹோல்டு பண்ணாமல் கட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. பட் வேறு நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன ஆகும்னா ப்ரீமியம் டிகேன்ற கான்செப்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ அது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மார்க்கெட் ஏறலை அப்படின்னா. பட் ஃபியூச்சரில் அது கிடையாது. ஸோ இதுதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த கம்பேரிசன் லைவ் சார்ட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஸ்டில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள்.